விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு. ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறேன், எப்படி? அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகிர நகிர நகிரா விலகிடா விலகிடா ஓ நகிர நகிர நகிரா விலகிடா விலகிடா பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. You know what? Guess who's back? We back, baby. We back, we back, we back, back, back. பெண்ணே பார் ஒரு முத்தம் தா இந்த பக்கம் வா என்னை அணைத்திட வா பெண்ணை ஒற்ற முத்தம் போதுமா இல்லை லட்ச முத்தம் வேண்டுமா அடி என்னவென்று சொல்லம்மா என் நெஞ்சம் துடிக்குது உன்னை நினைத்திட கைகள் பிடிக்குது மனசு துடிக்குது உண்மைதான் பைத்தியம் பிடிக்குது பைத்தியம் பார்த்திட என்னை நீ கொஞ்சம் தொட்டுப்பார் பெண்ணே எந்த உலகம் நீதான் நான் அந்த நிலவை சுற்றி வரவா உன்னை எனக்கு பார்க்க உங்கள் உதவி பேர்க்க அதில் முத்தம் ஒன்று தந்து விட்ட முத்தி அடைவாய் பின் மீது மன்னது காதல் தான் கொண்டது போலே நான் உன் மீது கொண்டிடவா உன்னை முத்தங்கள் விட்டு பின் வெட்டத்தில் விட்டுத்தான் மஞ்சத்தில் கொஞ்சித்தான் வென்றிடவா என்னை பார்த்தாலே போதுமே 1000 ஜென்மங்கள் மீண்டும் பிறந்து உன்னை சேர்ந்திடுவேன் என்னை பார்க்காமல் போகாதே நெஞ்சம் தான் தாங்காதே உள்ளங்கையில் உன்னை தாங்கிடுவேன். பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா. பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் பெண்ணே எந்தன் கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணீலா உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியாய் மாறிதமா அடி போனது போகட்டும் காயங்கள் அறட்டும் எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க ஆசைகள் வந்திடும் ஆனந்தம் தந்திடும் இன்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்னடி மொறப்பு அடியாகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் என்னோட கருத்து. குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும் முத்த சண்டை என்னோட நீ போட வேணும் தனிமை துரத்த அலைகிற நானும் மனச திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்டிக்க போறேன் தாவி ஒட்டிக்க போறேன் தாலி கட்டிக்க போறேன் ஆமா மோதி முச்சிக்க போறேன் பாதி பிச்சிக்க போறேன் பாவி வச்சிக்க போறேன் ஆமா நானாக
கனவுக்குள்ள வந்து புட்ட தேனாக நீ இருந்த தூரத்துல நின்னு புட்ட ஏண்டி 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 பூவாக நீ இருந்த பூனாகம் ஆகி புட்ட மானாக நீ இருந்த ராவணன மாத்தி புட்ட ஏண்டி 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 இப்படி எனக்கு உன் மேல கிட்டு தானா வத கணக்கு தலைகீழாயிட்டு ஏண்டி இப்படி எனக்கு உன் மேல கிட்டு தானா வத கணக்கு தலைகீழாயிட்டு ஓகே ஸோ நிதீஷ்வர் இந்தாங்க ஆள் குட்டியாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். பிரசன்னா மாஸ்டர். நிதீஷ்வர் மாஸ்டர் நல்லா பண்ணீங்க நிதீஷ்வர். தேங்க்யூ மிஸ். பட் உங்கள் இதை கொரியோகிராஃப் பண்ண பேட்டர்ன் கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னா எப்படின்னா இந்த பாட்டு ஒன்று 5th கியரில் இருக்கணும் இல்லாட்டி 1st கியரில் இருக்கணும். நடுவில் இந்த 3rd கியர்னு போகவே கூடாது. ஸோ உங்களோட இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்குது, ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, நார்மல் மூமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொரியோகிராஃபியில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு மூமெண்ட் எனக்கு நீங்கள் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியல் அதை அப்ரிஷியேட் பண்ணால் நீ ரோல் பண்ணிங்க. அது ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஹோல்ட் பண்ணி அதை ஸ்லோவாக கர்வ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப சர்வசாதாரணமாக டேக் இட் கோ மேன் வாட் மூமெண்ட் மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் கொரியோகிராஃபர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது இந்த மாதிரி டெக்னிக்கல் டவுட்ஸ் வரதான் செய்யும். அது வந்து நான் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ கிளாரிஃபை பண்ணிவிட்டு பண்ண சொல்லுங்கள். ஓகே ஆல் தி பெஸ்ட். எஸ் கலா மாஸ்டர். நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணீங்கன்னா பீட்டுக்கு பீட்டாகவே தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. பீட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கீங்க தவிர ஸ்லோ அண்ட் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் தெரியல. கொரியோகிராஃபர் யார்? ஆகாஷ். ஆகாஷ் ஸ்லோ அண்ட் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் தெரியல ஆகாஷ் உங்களுக்கு. அதாவது நீங்கள் நார்மல் பீட் நீங்கள் அந்த பிகினிங்கே அந்த பொண்ணுகிட்ட டைலாக் பேசுறது வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் பண்ணியிருக்கணும். பட் நீ கரெக்டாக பண்ண கொஞ்சம் அதான் அதே பீட்டாக இருந்தனா நம்மளுக்கு அதை ரசிக்க முடியல. ஓகே குட். ஓகே ஸோ நிதீஷ்வர் உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னா மாஸ்டர் ஜட்ஜஸ் சேம் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see what's the score.